They were a loving married couples until the life gets hard and heavier. Bills pay பண்ணணும், groceries, school fees, loans, rent அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. ஆனால் அவங்களோட சேலரி அப்படியே தான் இருக்கு. அதே ஈவினிங் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சண்டை. அந்த சண்டை ஒரு லவ்க்காக இல்லை, இட்ஸ் அபவுட் அ மணி. வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இன்னுமே நிறைய சேவ் பண்ணலாம் அப்படின்னு. ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் செலவு அப்படிங்கிறது இன்னும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு. இப்படி பேச பேச ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டு பேருக்கு ஒரு ஹர்ட் ஆயிட்டு சைலண்டா அந்த இடத்து விட்டு போயிட்டாங்க. அதே நைட் வைஃப் கிச்சனுக்குள்ள போகும்போது ஹஸ்பண்ட் ஒரு சோகமா தனியா உட்கார்ந்துருக்காங்க. அது பார்த்த உடனே வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க, எல்லாமே ஓகேவா, ஏன் தனியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. இது கேட்ட உடனே ஹஸ்பண்ட் ஒரு கண்ணீரோட வைஃப் பார்த்துட்டு, எனக்கு உங்க மேல எந்த விதமான கோவம் இல்லை, என் மேல எனக்கு கோவமா இருக்கு, நான் எல்லாமே செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன், ஆனா லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே மனைவியோட ஹார்ட் பிரேக். உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு சொல்றாங்க, நம்ம ரெண்டு பேர் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஃபைட் பண்ணல, நம்ம இந்த லைஃப்காக தான் ஃபைட் பண்றோம் அப்படின்னு. நம்ம ரெண்டு பேரு ஒன்னா நிற்கும் போது மணி அப்படிங்கிறது நம்மள ஸ்ட்ரெஸ் கொடுக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் அப்படின்னு. உடனே ஹஸ்பண்டோட ஃபேஸ்ல ஒரு சின்ன ஸ்மைல். அப்போதான் ரெண்டு பேருக்கு ஒரு ரியலைஸ் ஆகுது, லவ் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண முடியாது, ஆனா அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ரெண்டு பேருக்குமே கொடுக்கும்.